டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைவது குறித்து டெல்லி முடிவெடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. டெல்லியே வந்தாச்சு, என்ன முடிவு எடுப்பாங்க? இல்ல அதான் டெல்லி, நாங்க அதான் டெல்லி வந்தாச்சு. அந்த டெல்லி தான் போயிருக்காங்க பேசுறதுக்கு. நாங்க வந்து ஆமா எல்லாமே டெல்லி. நாங்க வந்து தேசிய கட்சி, கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை தான். நாங்க எங்க கருத்துக்களை சொல்லலாம், ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே டெல்லி தான். தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளாக வரக்கூடிய விரும்பக்கூடிய கட்சிகள் வரலாமா? அவங்களுக்கு அழைப்பு இருக்கா? அதிமுகவோட சேர்ந்துதான் வரணுமா? இல்ல அது எல்லாமே நீங்க மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பாரு, அப்ப கேட்டுட்டா பரவாயில்ல. அப்படியா 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 என்ன யார் யார்கிட்ட எத்தனை தொகுதின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தொகுதி வந்தது, உங்களுக்கு எத்தனை தொகுதி? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டி போடுவோம். எத்தனை தொகுதி என்பதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேசிய தலைமையும் அதிமுக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. உங்களுடைய பலம் எவ்வளவுன்னு பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதியில பாஜக நின்று வெற்றி பெறக்கூடிய பலம் இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறும், அவ்வளவுதான். 50 இடத்துல அது நான் சொல்ல முடியாது. நிக்கிற இடத்துல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிறோம் அங்க வெற்றி பெறும். டிஎம்கே விட்டு ரூட்டட் அவுட், டிஎம்கே இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, பிழைக்கணும்னா இங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லி. இல்ல இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணி எல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் எங்க மாநில தலைவர் எதிர் கூட்டணி எல்லாம் பிரியக்கூடாது விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்டுப்பட்டது. நானும் அது கருத்து என்ன சொன்னேன்னா, விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். ஆக தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன் இல்ல அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில இல்ல, இது மாநில. நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலையா இருக்கோம்? அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பாக்கலாம். எப்படி வேணாலும் ஆகலாம். பரவாயில்ல. திருமாவளவன் வந்து இன்னும் எத்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வயிறு எரியட்டும், அவ்வளவுதான். அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது யாரா இருந்தாலும் வேலை எடுத்துதான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வேலை எடுத்துட்டோம். அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போகிறது என்பதை வேலை வைத்துக் கொண்டு காண்பிக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மதத்தை நீங்க நிந்திப்பீங்க, ஆனா வேலை கையில எடுப்பீங்கன்னா அந்த வேலை கையில எடுக்கும் போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன். அதனால நாங்க வந்து முதலிலிருந்தே வேலை கையில எடுத்துட்டு இருக்கிறோம். திடீர்னு வேலை எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லாம போகுன்றது எனது கருத்து. ஓகே.